ஃப்ரெண்ட்ஸ், இது உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், கருவாடு, மாங்காய் போட்ட ஒரு கருவாட்டு குழம்பு. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி, இது நான் மீன் வறுத்த எண்ணெய். இந்த மீன் வறுத்த எண்ணெய்லாம் அப்படி யூஸ் பண்ணிக்கிறலாம். ஒரு வாரம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிறலாம். கடுகு, வெந்தயம், கருவேப்பில்லை, வெங்காயம் போட்டு உப்பு போட்டு நல்லா வதங்கின பிறகு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டு, இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போன பிறகு 5 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். அதை போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூனு தனியாத்தூள், 2 ஸ்பூனு குழம்பு மிளகாத்தூள் போட்டு உருளைக்கிழங்கையும் முருங்கைக்காயும் போட்டு அதில் நல்லா கிண்டி தேவையான அளவு தண்ணி விட்டு அதிலே கருவாடை போட்டுக்கிறலாம். இப்போ போட்டால் தான் அந்த கருவாடுடைய சத்தெல்லாம் அதில் இறங்கி நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ காய் வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். காய் வெந்த பிறகு தேவையான அளவு புளி ஊற்றிக்கிறலாம். இப்போ இந்த முட்டையை இந்த மாதிரி கீரல் போட்டு அதில் போட்டோன்னா உப்பு மிளகாத்தூள் எல்லாம் அதில் சார்ந்து இந்த முட்டை சூப்பராக இருக்கும் சாப்பிட. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதித்து ஒரு சுற்று சுந்தின பிறகு மாங்காய் போட்டு குழம்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே மாங்காய் போட்டால் கரைஞ்சி போயிடும். அவ்வளோதான், சூப்பரான குழம்பு ரெடி.